ஐயோ ஐ டெல் யூ, இந்த காரோடைய ஹேண்டிலிங்க Toyota Camry இந்த காரோடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை early 80sல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாலும் மலேசியால இந்த கார் பாப்புலர் ஆனது வந்து early 90sல. அதாவது அவங்களுடைய மூணாவது ஜெனரேஷன் தான் வந்து மலேசியால வந்து ரொம்ப பாப்புலர் ஆக ஸ்டார்ட் பண்ணுச்சு. இந்த Toyota Camryயும் Honda Accord SV4 இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு மாடலும் தான் early 90sல மலேசியாவுடைய டி செக்மெண்ட் மார்க்கெட்டை வந்து கான்கர் பண்ணி வச்சிருந்துச்சு. என்னதான் இந்த ரெண்டு கார் போட்டியில இருந்தாலும் இந்த Toyota Camryக்கு மட்டும் அங்கிள் கார் அப்படின்ற அந்த டேக் வந்து ரொம்ப நாளா ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. டொயோட்டா என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, நம்ம டிசைன்ல கொஞ்சம் மாற்றம் செய்வோம் அப்படின்னு சொல்லி, எஸ்பெஷலி இந்த 9th ஜெனரேஷன் Camry இருக்கு இல்லையா, அவங்களுடைய எக்ஸ்டீரியர் டிசைனா இருக்கட்டும், இன்டீரியர் டிசைனா இருக்கட்டும், அவங்க வந்து டோட்டலி வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஹெட்லைட் பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், பம்பர் டிசைனா இருக்கட்டும், பானட் டிசைனா இருக்கட்டும், இந்த கார்ல இருக்கிற அந்த கர்வ்ஸ் எல்லாம் இருக்கட்டும், டெயில் லைட்ஸா இருக்கட்டும், புதுசா ஒரு டிஎன்ஏல இருந்து வந்த மாதிரி இந்த Toyota Camry தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி தயாரிச்சிருக்காங்க. இன்டீரியர் பாத்தீங்கன்னா கூட அந்த உடன் ட்ரீம்லாம் எடுத்து பியானோ பிளாக் கிளாஸ் ட்ரீம் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த காரை வந்து நீங்க 30sல இருந்தாலும் பாய்க்கலாம், உங்களுடைய 50sல இருந்தாலும் பாய்க்கலாம். ஆஃப் கோர்ஸ் ஸ்டில் அந்த ஜப்பனீஸ் ஃபிளேவர் இன்னும் இருக்கு. இந்த கியர் லிவர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைனீஸ் கார்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ஸ்டில் ஜப்பனீஸோட டச் இருக்கு. ஃபீல் பண்றதுக்கும் பிரீமியமா இருக்கு, பாக்குறதுக்கும் வந்து பிரீமியமா தான் இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாத்தீங்கன்னா கூட முன்ன வந்து அனலாக் இருந்துச்சு, இப்போ ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு HDR தான் இருக்கு. இந்த மல்டிமீடியா பாத்தீங்கன்னா சைனீஸ் கார மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இல்லாம ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஜஸ்ட் நேவிகேஷன், சவுண்ட், கால், அப்புறம் வெஹிக்கிள் செட்டிங் கூட ரொம்ப மினிமலா தான் இருக்கு உங்களுக்கு. ஒரு காலத்துல இந்த கேமரியை வந்து யாரும் டிரைவர் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த காருக்கு நீங்க ஒரு டிரைவர் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கார்ல நீங்க பின்னாடி சீட்ல உட்கார்ந்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்ல உங்களுக்கு ஒரு பேனல் இருக்கு. நீங்க அந்த பேனல்ல வந்து சில செட்டிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏர்கான் டெம்பரேச்சர் என்ன வேணும், ரேடியோ என்ன கேட்க போறீங்க, THR கேட்க போறீங்களா, மின்னல் FM கேட்க போறீங்களா அப்படின்றது கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். பின்னாடி இந்த வெயில் அடிச்சிச்சுன்னா நீங்க க்ளோஸ் பண்றதுக்கான பிளைண்ட்ஸ் இருக்கு. இந்த செட்டிங் எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். 2.5 லிட்டர் என்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஹைபிரிட்ன்றதுனால அதோடைய பேட்டரி பவரோட சேர்த்து 235 ஹார்ஸ் பவர், 275 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். 0 to 100 வந்து 7.7 செகண்ட்ல செய்யக்கூடியது. எனக்கு இந்த காரோடைய பவர் அவுட்புட், இந்த கார்ல கிடைக்கிற கம்ஃபர்ட், இந்த கார்ல கிடைக்கிற ஸ்டேபிலிட்டி, இதெல்லாம் வந்து உண்மையிலே சுக்கோப்னு சொல்லுவாங்க, சுக்கோப்னு சொல்லுவேன். ஐயோ ஐ டெல் யூ, இந்த காரோடைய ஹேண்டிலிங்க புத்ராஜால அந்த லாங் பெண்ட் வந்து நான் எடுத்தேன். இந்த 80-90 நீங்க போக முடியாது, அந்த பெண்டை நீங்க எடுக்க முடியாது. ஒரு டி செக்மெண்ட்க்கு this car can handle guys. அந்த கார்னர் வந்து நீங்க எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட அந்த பயம் இருக்காது உங்களுக்கு. I was enjoying. நேற்று வந்து இந்த காரை டெஸ்ட் பண்ணுறப்ப என்ஜாய் பண்ணி வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த காரை கைஸ். இந்த காருடைய விலை பார்த்தீங்கன்னா 250,000. வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக வாங்குவாங்க. அதனால தான் வந்து நம்ம ரோட்டில் நிறையா Toyota Camry பார்க்குறோம். மலேசியாவில் வந்து இப்போ டி செக்மெண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஃபியூ ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த ஃபியூ ஆப்ஷனில் பெஸ்ட் ஆப்ஷன் டி செக்மெண்ட் செடான்னு கேட்டிங்கன்னா அந்த பட்ஜெட்டில் இந்த கார் தான் சொல்லுவேன். கோ அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்.